Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி வேற லெவல் காம்பினேஷன்ல ஒரு வெண் பொங்கல் and கத்திரிக்காய் சட்னி. இதுக்கு ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்துட்டு இத ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிடுங்க. அரிசியும் பருப்பும் லைட்டா சூடானா போதும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு இத ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இதுல ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அரிசியோட அளவை விட 4 மடங்கு அதிகமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்ல ஒரு கொதி நிலைக்கு வந்த உடனே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்துடுச்சு. இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு கீழே எந்த தண்ணியும் இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும், நிறையா சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் அதிகமான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நெய் திகட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நெய்யை கம்மி பண்ணிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. இது கருகிட வேண்டாம், லைட்டாக அது பொரிஞ்சா போதும். இது நல்லா பொரிஞ்ச உடனே அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பொங்கல் மேலே அப்படியே நம்ம இதை ஊற்றி விட்டுறலாம். மிளகை முழுசாக சேர்த்துட்டோன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி முணுக்கி சேர்த்துருக்கேன். இதுவுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம பொங்கலை உடனே கிளறிடாமல் ஒரு 5 நிமிஷம் அந்த சூடு கனிஞ்ச உடனே இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வச்சு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்களேன். இதில் ஒரு தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், ஒரு துண்டளவு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய். வரமிளகாயை இந்த மாதிரி அடுப்பில் சூடு பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிட வேணாம், அங்கங்கே கருகுனா போதும். இதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே அடுப்பில் ஏற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளி கரைசல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது இந்த கத்திரிக்காவை நல்லா மசிச்சு விட்டுறலாம். நீங்கள் வேணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி கூட வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய் கூட பண்ணலாம், பட் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரில். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணிடுங்க. இது கொதிக்கணும்னு தேவையில்லை, அவ்வளோதான், சட்னி தயார். இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். வெண்பொங்கலும் கத்திரிக்காய் சட்னியையும் அடிச்சுக்கிறதுக்கு ஊருக்குள்ளே வேறு ரெசிபியே கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.